அரியலூர் அருகே இன்ஸ்டாகிராம் காதலனுடன் இளம்பெண் ஒருவர் மின்னல் வேகத்தில் காரில் தப்பிச் சென்றார். இந்த கலேபரத்தில் சிறு குழந்தை ஒன்று காயம்பட்டு கதறி அழுதது. அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரை அடுத்த செங்கராயன் கட்டளை கிராமத்தை சேர்ந்த மதியழகன் என்பவரின் மகள் அனுசுயா. இவர் சென்னை கிளாம்பாக்கத்தில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் செவிலியராக பணிபுரிந்து வந்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரை அடுத்த மாங்குடி கிராமத்தை சேர்ந்த குமரேசன் சிங்கப்பூரில் பணிபுரிந்து வருகிறார். அனுசுயாவுக்கும் குமரேசனுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டு பின்னர் அது நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. சில வாரங்களுக்கு முன்னர் இருவரும் நேரில் சந்தித்துள்ளனர். பின்னர் இளைஞரின் சொந்த ஊரான மாங்குடி கிராமத்திற்கு சென்ற காதல் ஜோடியை குமரேசனின் பெற்றோர் ஏற்க மறுத்து திட்டி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து குமரேசனும் அனுசுயாவும் திருச்சியில் தனியார் விடுதி ஒன்றிலேயே சில நாட்கள் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த தகவலை அறிந்த குமரேசனின் பெற்றோர் அனுசுயாவின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். செங்கராயன் கட்டளை கிராமத்திலிருந்து திருச்சி சென்ற அனுசுயாவின் உறவினர்கள் அவரை சொந்த ஊருக்கு அழைத்து வந்துள்ளனர். அனுசுயாவை கண்டித்து அவரது செல்போனையும் இவர்கள் வாங்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அனுசுயாவை சின்ன பட்டாக்காடு கிராமத்தில் உள்ள தனது மூத்த மகள் ஐஸ்வர்யாவின் இல்லத்தில் 10 நாட்களாக தங்க வைத்துள்ளதாகவும் தெரிகிறது. சின்ன பட்டாக்காடு கிராமத்தில் இருந்தபடியே அனுசுயா இந்த தகவலை தனது காதலனுக்கு அலைபேசி மூலம் ரகசியமாக தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து வாடகை கார் மூலம் அரியலூர் மாவட்டம் சின்ன பட்டாக்காடு கிராமத்திற்கு தனது நண்பர்களுடன் வந்திருக்கிறார் காதலன் குமரேசன். தெரு முனையில் காரை நிறுத்திய குமரேசன் தனது நண்பர்கள் மூவரை அனுப்பியுள்ளார். அனுசுயா தங்கியிருக்கும் வீட்டில் திருமண அழைப்பிதழ் கொடுப்பது போல கையில் மஞ்சப்பை ஒன்றை பிடித்தபடியே நடந்து சென்றுள்ளனர். குமரேசன் காரிலேயே அமர்ந்திருந்திருக்கிறார். அவரது நண்பர்கள் சட்டை மற்றும் பேண்ட்டுக்குள் கத்திகளையும் மறைத்து எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. தனது அக்கா மகளுடன் விளையாடி கொண்டிருந்த அனுசுயா காதலனின் நண்பர்களை கண்டதும் காரில் ஏறி தப்பிச் செல்ல முயன்றிருந்திருக்கிறார். வீட்டில் ஆண்கள் யாரும் இல்லாத நிலையில் இதனை கண்ட ஐஸ்வர்யா சத்தம் போட்டு கத்தி கூச்சல் எழுப்பியிருக்கிறார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் திரண்டு வருவதற்குள் அனுசுயாவை காருக்குள் அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் குமரேசனின் நண்பர்கள். தடுக்க முயன்றவர்களை கத்தியை காட்டி மிரட்டியதாகவும் தெரிகிறது. அனுசுயா காரில் ஏறி நொடி பொழுதில் தப்பிச் செல்வதை தெருவாசி ஒருவர் வீடியோ எடுத்திருக்கிறார். மேலும் இந்த கலேபரத்தில் அனுசுயாவின் அக்கா ஐஸ்வர்யாவின் மகளுக்கு காதில் காயம்பட்டு ரத்தம் வந்தது. இதனால் குழந்தை அழும் காட்சிகளும் மின்னல் வேகத்தில் கார் கிராமத்தினுள் பறந்து செல்லும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. சம்பவம் குறித்து அனுசுயாவின் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் கீழப்பழுவூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை செய்து காரில் ஏறி தப்பிச் சென்றவர்களை தேடி வருகிறார்கள். இந்நிலையில் தப்பிச் சென்ற அனுசுயாவும் குமரேசனும் திருமணம் செய்து கொண்டதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது.